நீ போய் தூங்கம்மா. இந்த கிழவனை கொஞ்சம் சோறு போடு. பாவம் ஒரு 3 நாளாச்சான். வா வா வா. கண்ணு வேணா போச்சு. இவரு நானாம்மா, நான் ஒரு ஏழை பங்கான. சோறு கொண்டா. பச்சை, உன் மாமாவையும் சாப்பாடுக்கு வர சொல்லு. இப்ப எனக்கு வேணாம். தம்பி, இந்த பொண்ணு யாரு? எது? அதுவா? நான் நம்பவே மாட்டேன். மந்திரி எவ்வளவு பெரிய நல்லது. உனக்கு என்ன தெரியும்? அந்த மவராசாவே அவனை தலைமையில தூக்கி வச்சுட்டு கூத்தாடுறாரு. இந்த பொண்ணு அந்த நகக்கல கண்ணை கொண்டு போய் கொடுக்க மாட்டான். பிராட்டி நான் போய் அவனை உள்ள தள்ளி இந்த பொண்ணை காப்பாத்திட்டு கொண்டாந்துட்டு. பாவி பயமாவ அத்தோட விட்டானா ஆளுங்களை ஏவி அந்த பொண்ணோட தாயாரையும் கொன்னுட்டான். கொன்னுட்டாங்க? ஆமா தாத்தா. இவரு பொய்யா பேச மாட்டாரு தெரியுமில்ல. அந்த நிலகல கண்ட விஷயம் ஊரெல்லாம் சிரிக்குது. ஆனா அந்த குருட்டு ராசாக்கு மட்டும் தெரியல. ஆமா தம்பி, ஆமா. குருடன் ராஜா, இந்த குருடன் தான். என்ன தாத்தா நீ வருத்தப்படுற? அழறியா? இல்ல தம்பி, மக்களுக்கு மந்திரி செய்யற கொடுமையை பார்த்துக்கிட்டும் ராஜா குருடனா இருக்கிறான்னு அப்படின்னு நினைச்சதான். அட நீ என்னமோ உன் தலையில இடி விழுந்தா போல வருத்தப்படுற. ராஜாவா மாந்திரியா? சரி சரி சோறு தண்ணு போதும்பா, போதும். இனிமே நான் தாங்க மாட்டேன், தாங்க மாட்டேன். சரி சரி கைய கழுவு. தண்ணி வேணுமா? அம்மா, நீ நல்லா தீர்க்காயுசா இருக்கணும்மா. என் மனம் குளிர்ந்த மாதிரி நீ நல்லா குளிர்ந்து இருக்கு. நான் வர்றேன் தாயே. கலவா இந்தா உன் பங்கு. மாமா, எங்கிருந்து கிடைச்சது மாமா அந்த கல்லை? இந்த கல்லா உங்க மாமா நீ கம்மல் கட்டி போடுறதுக்கு வாங்கிட்டு வந்தது. ஏன் போய் சொல்ற பச்சை? நான் இத மவராசா வீட்டுல திருடினேன். உன் பங்கு வேண்டாம், நீ ஏன் வச்சுக்க, நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். ராத்திரி நேரம். இது வேறயா? சரி அதான் நாளைக்கு வருவேல்ல. போ போ, பாத்து போ. பாக்குறது எங்க அந்த வைரம்? இதோ பாரு, திருடின பொருள் எல்லாம் மவராசா கிட்ட கொடுத்துட்டேன். யோக்கியமா பழைக்கலாம்னு தான் நினைச்சேன். ஒருத்தரும் வேலை கொடுக்கல. என்னை பத்தி நான் கவலைப்படல. ஆனா நீயும் பச்சையும் பட்னி கிடக்கிறத பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்க முடியுமா? யாரும் பட்னி கிடக்க வேண்டாம். இன்னைக்கு வேலை கிடைக்கலன்னா என்னைக்குமே கிடைக்காம போயிடுமா? முதல்ல இதை தூர ஏறி. கௌரி, என் பேச்சு கொஞ்சம் கேளு. இது படிக்கல்லு பாறாங்கல்ல இல்ல, அசல் வைரம். இது நம்ம கையில இருந்தா சாவர வரைக்கும் கவலை இல்லை. கௌரி, கௌரி, நான் சாமியார் பாதத்துல சத்தியம் செய்து கொடுத்துட்டேன். திருடவே மாட்டேன், திருடவே மாட்டேன். இதுதான் கடைசியே தட வேணும். நானும் கடைசி தடவையா சொல்றேன், இதை வெளியே போடுறியா இல்லையா? சரி பிள்ளை, எதுக்கு எரியணும்?
அந்த கிழவங்கிட்டே கொடுத்துரு. நாளைக்கு என்ன செய்யறதுன்னு தான் தெரியல. நாளைக்குங்கிற நினைப்புலதான் எல்லாரும் பாவ முட்டையை கட்டிக்கிறாங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் எதிர்த்து நிக்கிற சக்தி வேணும். மலையே அசைஞ்சாலும் அசையாத மன உறுதி வேணும். அப்பதான் வாழ்க்கையில சுகத்தையும் ஜெயத்தையும் அடையலாம். சரி பிள்ளை, போய் பேசலன்னு சாமிக்கு வாக்கு கொடுத்தேன். ராணி, திருடனை கண்டுபிடித்து விட்டேன். திருடன் ஐயா? அவசரப்படாதே. மந்திரியா? சத்தம் போடாது. ஞாபகத்தில் வைத்துக் கொள். நிறைய சுத்தியவா கொள்ளையடிச்சு எங்க இருக்கான்? கொல கொல கொலையா முந்திரிக்கா நரியே சுத்தியவா கொள்ளையடிச்சவன் எங்க இருக்கான்? கப்பு சிப்பு கப்பு சிப்பு கப்பு சிப்பு ஓ ஜிப்பு கப்பு ஜிப்பு கப்பு ஜிப்பு கப்பு. கொல கொல கொலையா முந்திரிக்கா நரியே சுத்தியவா கொள்ளையடிச்சவன் எங்க இருக்கான்? கப்பு சிப்பு கப்பு சிப்பு கப்பு சிப்பு ஓ ஜிப்பு கப்பு ஜிப்பு கப்பு ஜிப்பு கப்பு. பழைக்கு எதிரி பாம்பு இருக்கு, பாம்புக்கு எதிரி பருந்து இருக்கு. கவளையும் பாம்பும் ஒன்னாக சேர்ந்தா டருபொரு 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 டருபு. கொல கொல கொலையா முந்திரிக்கா நரியே சுத்தியவா கொள்ளையடிச்சவன் எங்க இருக்கான்? கப்பு சிப்பு கப்பு சிப்பு கப்பு சிப்பு ஓ ஜிப்பு கப்பு ஜிப்பு கப்பு ஜிப்பு கப்பு. யானைய பூனே முழுங்குற காலம், எலியும் புலியே எதுக்குற காலம். ஆகாக என்ன ஆச்சரியம்! எதை விழுங்கி ஏப்ப விட்டாலும் இத்தனை பேருக்கும் போடுவேன் பாலம். கொல கொலையாய் முந்திரிக்கா நரியே சுத்தியவா கொள்ளையடிச்சவன் எங்க இருக்கான்? கப்பு ஷிப்பு கப்பு ஷிப்பு கப்பு ஷிப்பு ஓ ஷிப்பு கப்பு ஷிப்பு கப்பு ஷிப்பு கப்பு. ஏ ஜக்கம்மா, உடனே என் பக்கமா வந்து விஷயத்தை கக்கமா. சாமுண்டி மாறிவிடாது, மாமுண்டி பங்காத்தா தேவி. ஓடிவா ஓடிவா ஓடிவா. உள்ளவனிடம்தான் ஒன்னு இருக்கு, ஒளிஞ்சவனிடம்தான் மூணு இருக்கு. மலைகள் நடுவிலோர் வழியுண்டு, வழியின் இடையிலோர் கிணறுண்டு. மலைகள் நடுவிலோர் வழியுண்டு, அவ்வழியின் இடையிலோர் கிணறுண்டு. அந்த கிணறு தாண்டியே திணறி ஓடினார் சாமியே இல்லாத சந்நிதி உண்டு. உள்ளவனிடம்தான் ஒன்னு இருக்கு, ஒளிஞ்சவனிடம்தான் மூணு இருக்கு. சந்நிதி முன்னே குருடன், ரெண்டு கண்ணும் தெரிஞ்ச அந்த குருட்டு மனுஷனுடன் இருட்டறைக்கு போன திருட்டு பயலை அவன் பிடிச்சே கொடு. உள்ளவனிடம்தான் ஒன்னு இருக்கு, ஒளிஞ்சவனிடம்தான் மூணு இருக்கு. கொல கொல கொலையாய் முந்திரிக்கா நரியே சுத்தியவா கொள்ளையடிச்சவன் எங்க இருக்கான்? கப்பு சிப்பு கப்பு சிப்பு கப்பு சிப்பு ஓ ஜிப்பு கப்பு ஜிப்பு கப்பு ஜிப்பு கப்பு. கொல கொலையா முந்திரிக்கா நரியே சுத்தியவா கொள்ளையடிச்சவன் எங்க இருக்கான்? ஹக்கர ஹக்கர ஹக்கரி ஹக்கரி கப்பு. தம்பி, உன் கல்லு எடுத்துக்கிட்டு போ. தம்பி, இது என்ன வயிறத்தை கீழே போட்டுட்ட? தெருவுல கிடக்க வேண்டியது, அது செய்த புண்ணியம் இங்கே கிடக்குது. நல்ல வேலையில எடுத்துக்கிட்டு போ. என்ன தம்பி ஒரு மாதிரியா பேசுற? உடம்புக்கு என்ன? உடம்பு மனசும் இப்பதான் சரியா இருக்குது. நான் திருட்ட விட்டுட்டேன். என்ன தம்பி இது? ராத்திரி தான் திருடுன, விடிஞ்சு விட்டுட்டேங்கிறிய, மறுபடியும் ராத்திரிக்கு திருடுவியா? ஏ கலவா, பொய் பேசுறது இல்லைன்னு சாமிக்கு வாக்கு கொடுத்தேன். இன்ன வரைக்கும் பொய் பேசுங்க. திருடுறது இல்லைன்னு அந்த பொண்ணுகிட்ட வாக்கு கொடுத்தேன். நான் சொன்னதுதான். நீ போ. தம்பி, என்ன பொம்பளைங்களுக்கு என்னப்பா தெரியும்? ஏதாவது கொண்டாந்து கொடுத்தா சமையல் பண்ணி போடுவாங்க.
இந்த வைரத்துடைய கஷ்டம் நமக்கு தானே தெரியும். வாக்கு பெருசா நாக்கு பெருசா போடியே தம்பி தம்பி பிடிங்க பிடிங்க. என்ன காட்டியா கொடுத்த? தம்பி நான் காட்டி கொடுக்கலப்பா. ஐயா, இந்த வைரத்தை திருடது நான் தான். ஏன் போய் சொல்றேன்? யோ, நான் தான் திருட. என்ன பூஜாண்டி காட்டுறீங்க? அவர் ஏன் இருக்கிறேன்? அவருக்கு கூட தெரியாது. சரியா நிறுத்து. பச்சை பச்சை என்ன விட்டுட்டு போகாத மாமா. உன்னை சிப்பாய்ங்க என்ன செய்வாங்களோ மாமா. தாத்தா, தாத்தா. நீயாவது சொல்லு தாத்தா. மாமனை விட்டுட்டு சொல்லு தாத்தா. சொல்றேன்மா, சொல்றேன். ஆனா நான் சொல்றது உன் மாமன்ட்ட நீ சொல்றியாம்மா? சொல்றேன் தாத்தா. அப்ப விட்டுடுவாங்களா தாத்தா? விட்டுட்டு வாங்கம்மா, விட்டுட்டு வாங்க. மாமா, திருடலன்னு சொல்லு மாமா. வந்து விட்டுடுவாங்க மாமா. சொல்லு மாமா. தப்பு பச்சை, தப்பு. சாமிக்கு என்ன வாக்கு கொடுத்தேன்? சொல்லு. சத்தியமே ஜெயம், பொய்யே பேசக்கூடாது. சொல்லு பச்சை. சத்தியமே ஜெயம், பொய்யே பேசக்கூடாது. ஐயா, எங்க மாமா இனிமே திருடவே மாட்டார். அவரை விட்டுடுங்க ஐயா, விட்டுடுங்க ஐயா. அடச்சே, உங்க மாமா பெரிய ஹரிச்சந்திரன். ஐயா, உங்களுக்கு தெரியாது எங்க மாமனை பத்தி. அவர் சொன்ன வார்த்தை தவற மாட்டாரு. உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்கிறேன், என்ன விட்டுடுங்க ஐயா. ஏ குட்டி, காலடி செய். சிங்கம் கட்டப்பட்டு கிடக்குது, சத்தியத்துக்காக கட்டப்பட்டு கிடக்குது. உனக்கு ஆயில்லை. அத்தை, நீயாவது சொல்லத்து. மாமனை விட்டுடு சொல்லத்து. நான் சொன்னா விட்டுடுவாங்களா பச்சை? ஏன் மாட்டாங்க. மாமன் தான் இப்ப திருடுறது விட்டுட்டாரு. இப்போ விட்டதுக்காக இல்ல, இதுக்கு முன்னாடி செய்த திருட்டுக்கு. கௌரி, இது எப்பவோ எதிர்பார்த்ததுதான். ஆனா நீ திருந்ததுக்கு அப்புறம் இப்படி ஏற்பட்டதேன்னு தான் வருத்தப்படுறேன். அதுக்காக உன் மனசு தளர விடாதே. உன் நல்ல முடிவுக்கு கிடைச்ச தண்டனைன்னு நினைக்காதே. எது வந்தாலும் வரட்டும், மாத்திக்காது. மாட்டேன் கௌரி, மாட்டேன். ஆகாசமே இடிஞ்சு விழுந்தாலும் சரி, நான் சொன்ன வார்த்தை தவற மாட்டேன் கௌரி, தவறவே மாட்டேன். கௌரி, பச்சை நீதான் காப்பாத்தணும். பச்சை, அழாதே, பச்சை, அழாதே. பச்சை, பச்சை. யாருமே அட வேண்டாம். உங்கள் எல்லோரையும் ஒன்று சேர்க்கவே வந்திருக்கிறேன். கொத்தவால் பிரபு, இந்த பெண்களையும் கொண்டுங்கள். அவங்க நான் எதுக்கு? நிலகலகண்டம், அதை பற்றி விவரிக்க இப்போது சமயமில்லை. நில்லுங்க, நானே வருகிறேன். கௌரி, ஐயா, ஒரு என்ன அது? தம்பி, ஏன் எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுக்குற? மந்திரி கருணாமூர்த்தி, இப்பவாவது சொல்லு, நீ திருடலன்னு ஒரு வார்த்தை சொல்லு. கூட்ட களவா, என்ன பொய்யா சொல்றேன்? இவங்க யாரு என்ன காப்பாத்த? என் சாமி இருக்கிற. சொல்லு பச்சை, சத்தியமே ஜெயம், பொய்யே பேச. சத்தியமே ஜெயம், பொய்யே பேசக்கூடாது. நிலகலகண்டம், குடிமக்களே, என் வணக்கம். இந்த வழக்கானது மகாராஜா முன்னிலையில் நடக்க வேண்டியது. ஆனால் மகாராஜா அவர்கள் சிறிது அவசர வேலையாக அயலூர் சென்றிருக்கிறார். நிலககண்டம், அதை முன்னிட்டு மகாராணி முன்னிலையில் இந்த வழக்கை நடத்துகிறோம். அன்புமிக்க மக்களே, உங்கள் முன்பாக நிற்கிறான இந்த கைகாரத்திரன், இவன் சாமானியமான ஆள் அல்ல. உங்களுக்கு ஓயாத தொல்லை கொடுத்ததுமல்லாமல் தைரியமாக அரண்மனைக்குள் புகுந்து மகாராஜாவின் உயிருக்கு சமானமான 4 ரத்னங்களை திருடியிருக்கிறார். 4 ரத்னங்களை. என்னது 4? நான் திருண்டது 3 தானே? மகாராணி, களவு போனது 4 ரத்னங்களா அல்லது 3 ரத்னங்களா? 4. கேட்டாயா? எங்கே அந்த 4வது ரத்னம்? என்ன செய்தாய்? இருந்த இடத்திலே வச்சுட்டேன். பெரிய ஹரிச்சந்திரன், 4 ரத்னங்களில் ஒன்றை மட்டும் விட்டு வர காரணம்? நான் சொல்றேன், ராசா வீட்டுல திருடணும்னு ஆசைப்பட்டேன். வழியில இந்த குருட்டு கிழமை மாட்டினான். பசிக்குதுன்னா
பாத்துக்கலாம் வாண்ண. உள்ள போனா 2 பங்கு, வெளியில நின்னா 1 பங்குண்ண. சரிண்ணா. அங்க இருந்தது 4, எனக்கு 2, கலவனுக்கு 1, பாக்கி 1 என்ன செய்யறது? என்ன செய்யறது? என்ன எல்லாம் இவர் கணக்கு போட்டுதான் வேலை செய்திருக்காரு. உனக்கு என்ன தெரியும்? மந்திரியார் மரியாதையா பேசு. தம்பி தம்பி, அவனுக்கு தெரிஞ்ச பாசம் அவ்வளவுதான். ஆத்திரப்படாது, விடு. சொல் சொல் சொல். போதும், நிறுத்து. அதிக பிரசங்கி. சிறு பிரசங்கத்தால் வழங்காதவங்களுக்கு அதிக பிரசங்கம் தேவைதானே? நிலகண்டம், யார் நீ? நானா? ராஜா. ராஜா? ஓ, எந்த நாடு? எல்லா நாட்டுக்கும் ராஜா. திருட்டில் உனக்கும் பங்குண்டல்லவா? பங்கு என்ன? திருடியதே நான் தானே. என் கனவா, ஏன் போய் சொல்றேன்? நான் தான் திருடினேன். இல்லை, நான் தான் திருடினேன். நான் தான் திருடினேன். சரி, நீ தான் திருடினேன். விளையாட வாசியர்கள், அற்பர்களே. எங்கே அந்த 4வது ரத்னம்? நான் சொல்றேன் மந்திரியார், நான் சொல்றேன். 3 ரத்தனத்தை திருடினதாக ஒத்துக்கிட்டவன் 4வது ரத்தனத்தையும் அவனே திருடி இருந்தா நான் தான் சொல்றதுல என்ன கஷ்டம்? எழிற வீட்டுல எடுத்தது லாபம்னு அதை எந்த பெரிய மனுஷன் முழுங்கி விட்டு மலை போல நிக்கிறானோ யாருக்கு தெரியும்? பேசாதே மகாராணி. இந்த மதிகட்டவனால் மக்களும் வாடியதல்லாமல் மன்னனும் நாட்டை விட்டு ஓடிவிட்டார். போய் மவராசா என்னால ஓடல. நான் நவையை திருப்பி கொடுத்ததும் எனக்கு நல்ல புத்தி சொல்லி என்கிட்ட பிரியமா இருந்தவர் என்னால எப்படி ஓடுவார்? ராணியம்மா, உனக்கு கூட தெரியுமில்ல, சொல்ல. உண்மை. எல்லாவற்றையும் மன்னர் தங்களிடம் தானே கொடுத்தார். மகாராணி, தங்களுக்குமா தடுமாற்றம்? அவன் என்ன கொடுத்தான், எதை கொடுத்தான், எப்பொழுது கொடுத்தான்? மக்களே, நீங்களே சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். திருட என்ன கொடுத்தானோ எனக்கு தெரியாதுங்க. எனக்கு ஒண்ணும் கிடைக்கலீங்க. மந்திரியா வீட்டுல நான் பார்த்தது வெறும் ஓட்ட உடசல் தான். நான் சொல்றேங்க, ஐயாவுக்கு உடம்பு அமுக்கிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு மூட்டை வந்தது, பிரிக்கலாமான்னு கேட்டேன். இலகலகண்டம், இது மக்கள் சொத்து, அவங்க முன்னாலதான் பிரிக்கணும்னு சொன்னார். சரின்னுட்டேன். பிரிச்சு பார்த்தா அவங்க சொன்னதுதாங்க இருந்தது. ஏன் போய் சொல்றீங்க? போயும் போய் இவரு ஓட்ட உடச்சலையா திருடுவாரு? மகாராஷ்டிரா இருந்தா இப்ப எல்லாம் வலிச்சாயிடும். பயமுடு. மதிப்புக்குரிய மக்களே, உங்கள் குடும்பத்தை கெடுத்து கொள்ளை அடித்தது வல்லாமல் மகாராஜாவை விரட்டி ஓட்டிய இவனா திருட்ட பாதியோட விடுவான். இவனையா சும்மா விடுவது? நெஞ்சை பிளக்க வேண்டாம். மக்களே, நீங்களே தீர்ப்பு கூறுங்கள், நீங்களே தீர்ப்பு கூறுங்கள். சித்திரவதை செய்ய வேண்டும், தூக்கிலேற்ற வேண்டும், கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத வெளியேற்றி கண்ட துண்டமாக வெட்டி காக்கை கழுவுக்கு இரையாக்க வேண்டும். அக்கிரமக்காரர் யாராக இருந்தாலும் அந்த தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். செட்டியாரே, 10 பணம் இருந்தால் கொடுங்கள். என்கிட்ட ஏதம்மா 10 பணம் இருக்கும், கொடுங்கள், பிறகு கொடுத்து விடுகிறேன். இதோ 10 பணம். இதை மந்திரியாரிடம் கொடுக்க போகிறேன். இதெல்லாம் என்ன நாடகம்? முதலில் எவ்வளவு இருக்கிறது என்று எண்ணி பாரும். 4, 5. 5? என்ன அநியாயம்? பாக்கி 5 எங்கே? உங்க கையில் இருக்கு. ஆம், என் கையில் தான் இருக்கிறது. இதுதான் இங்க நடந்ததும். இவர் வீட்டிலிருந்து மூட்டை கட்டி கொண்டு வரும்போது நான் பார்த்தேன். மன்னரிடம் கொடுக்கும் போது மகாராணியார் பார்த்தார்கள். பலகாரத்தை பூனைகளுக்கு பங்கு போட்ட குரங்கு போல் மத்தியஸ்தராக வந்தார் மகா மந்திரியார். பூனைகளுக்கு என்ன கிடைத்ததோ அதுதான் மக்களுக்கும் கிடைத்தது. இப்போது சொல்லுங்கள், உண்மையான திருடன் யார்? நீதி எங்கே இருக்கிறது? வஞ்சக நெஞ்சம் படைத்த இந்த நிலகலகண்டம் செய்த பாதகம் தெரிந்ததா? ஈசன் பெயரை சொல்லிக் கொண்டு மோசடி செய்யும் இந்த வேஷதாரின் உண்மை சுலபம் புரிந்ததா? பொதுமக்களே, கேட்டீர்களா? இந்த நாசக்காரி என்ன மோசக்காரனுங்கிறாள். நிலகலகண்டம் இவளை பற்றி சொல்வதென்றால் கணக்கிட முடியாது, கணக்கிட முடியாது. என்னையா பூச்சாண்டி காட்டுற? இப்ப ஓன் குட்ட உடைக்கட்டுமா? தம்பி தம்பி, ராணியம்மா, கண்ணில்லாத ராசாவும் ராணியும் இருக்கிறதுனாலதான் இந்த காசாயம் கண்டபடி கயிறு திரிக்குது. நிலகலகண்டம், தம்பி தம்பி, ஆத்திரப்படாதே, மரியாதையா பேசு. நெசம் சொல்ல மரியாதை வேணுமா? ராணியம்மா, இந்த நிலகலகண்டம் இந்த பொண்ணு மேல ஆசை வச்சு அதை கெடுக்க நினைச்சான். நடக்கல. அதுக்கு எவ்வளவோ கஷ்டம் கொடுத்தான். கடைசியில் அதை தாயாரு கூட கொன்னுட்டா. ராணியம்மா கொன்னுட்டா. நாவை அடக்கு. இவர்களை இழுத்துச் செல்லுங்கள். இது என்ன அநியாயம்? குற்றத்தை உணர்ந்து திருந்திய பிறகு தண்டனை. கருணைக்கு இடமே இல்லையா? நீதி செத்து விட்டதா? போதும், நாவை அடக்கு.
மகாராணி, இவள் கண்ணீரை கண்டு ஏமாற வேண்டாம். இந்த திருடம் மீதுள்ள பாசத்தால் தானே பெற்ற தாயை இவள் கொண்டாள். இந்த பொண்ணை பத்தி பேச உனக்கு யோகிதை இருக்கா? இத யாரு நினைச்ச? இந்த திருடனை திருத்தினது இதுதான். கொள்ளையிட்ட பொருளை திருப்பி கொடுன்னு சொன்னது இதுதான். என்ன வாழ விடாம செய்த இந்த பாழும் உலகத்திலே எனக்கு நல்ல புத்தி சொல்லி என்ன வாழ வச்ச மகாலட்சுமி இது, மகாலட்சுமி இது. நியாயமா பார்க்க போனா இந்த அயோக்கிய மந்திரி இருக்கிற இடத்துல இந்த புண்ணியவதி நான் இருக்கணும், இந்த புண்ணியவதி நான் இருக்கணும், இந்த புண்ணியவதி நான் இருக்கணும். அன்பே உருவாக கொண்ட குடிமகாஜனங்களே, மாட்டக் கடித்து கடைசியில் மனிதனே கடிக்க ஆரம்பித்து விட்டான். சிங்கண்ணா மகள் என்று சொல்லி இந்த திருடனுடன் கூடிக்குலாவும் இந்த அம்மையார் பதவிக்கு வேற வர வேண்டுமாம். நிலகலகண்டம், பரியிருக்கும் ஓரிடத்தில் நரியிருக்க நீதி உண்டா? சிந்தித்து வாழையடி வாழையாக மன்னனுக்கு தொண்டு செய்து வரும் என்னையே குறை கூறுகிறார்களே, இப்படிப்பட்டவர்கள் உங்களை என்ன கதிக்கு ஆளாக்க மாட்டார்கள். சிந்தித்து பாருங்கள். இவர்களே நாம் சும்மா விடலாமா? பார்த்துக் கொண்டு இருக்கலாமா? ஆம், கூடாது. இவனுக்கு மரண தண்டனை, மற்றவர்கள் சாகும் வரையில் சிறையிலே கிடக்கட்டும். மகாராணியின் ஆட்சி ஆமோதிக்கிறேன். சொல்லுங்கள். இவனுக்கு நாளை உதயத்தில் சிரச்சேதம். மரண தண்டனையா?